மேடம் வணக்கம். வணக்கம். நவம்பர் 20ஆம் தேதி ஆ. பீகார் அரசியல்ல ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி என்னங்க முக்கியமான நாளு? அதாங்க எங்களுக்கும் ஒரு கேள்வியா இருந்துச்சு. என்னன்னா நம்ம ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. ஆமா. ஆனாலுமே இப்படி சொல்றாரே அப்படிங்கும் பொழுது ஏதோ ஒரு கேள்வி இருக்கு. அதாவது அவர் தான் சிஎம் ஆக போறாருன்னு தெரிஞ்சு போச்சு. யார் யாரெல்லாம் அமைச்சராக போறாங்க, எந்த கூட்டணிக்கு எத்தனை அமைச்சர்கள் ஒதுக்க போறாங்க அப்படிங்கறதான் கேள்விக்குறியா இருக்கு. ம். சரி, நம்ம முதல்லயே பீகாரை பத்தி ஏன் பேசிக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துருவோம். தமிழ்நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க. நம்ம வைகோ இருக்கார்ல, ஆமா. அவரும் மல்லை சத்யாவும் ஒரு காலத்துல அண்ணன் தம்பி மாதிரி அவ்வளோ அழகா பழகிட்டு இருந்தாங்க. ஆ. அதுக்கப்புறம் யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, பிரச்சனையாகி இவர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ம். அந்த நேரத்துல இப்ப வைகோ அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்னன்னா 250 கோடிக்கு ஒரு பங்களா வீடு ஒண்ணு கட்டியிருக்காரு. ஆ. கட்டி யாருக்குமே தெரியாம ரகசியமா பால் காய்ச்சி வீடு குடி போனாரு. ஆ. அது மட்டும் இல்லாம 5 கோடிக்கு நட்சத்திர விடுதி வாங்கியிருக்காரு. அப்படி இப்படின்னு சொல்லி அவரோட சொத்து பட்டியல் யாருக்கு தெரியுமோ தெரியாதோ இவர் தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாத்தையும் பப்ளிக்கா சொல்லிட்டாரு. ஆமா ஆமா. அதாவது அவருமே 20ஆம் தேதி கட்சி ஆரம்பிக்க போறோம். அந்த 20ஆம் தேதி ஏதோ நல்ல முகூர்த்த நாளா என்னன்னு தெரியல. ஆ. எல்லாருமே அதை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேத்து நாங்க பாத்தீங்கன்னா ஒரு புத்தக திருவிழா நடத்தணும் தெரியுமா? அந்த புத்தக திருவிழா நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. எல்லாமே முற்போக்கான புத்தகங்கள், நிறைய முற்போக்கான புத்தகங்கள் அங்க இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா அந்த திராவிடம் அப்படிங்கிற புத்தகத்தை அப்படி லைட்டா திருப்பி வச்சுட்டு ஒரு போட்டோ ஷூட் பண்ணோம் பாத்தீங்களா? அதுதான் மேடம் அரசியல். அப்படிதான் அரசியல் பண்ணணும். அது தெரியாம இங்க நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. புத்தக அவங்களுக்கு திருவிழானா என்னன்னு எல்லா புக்கையும் வச்சு அங்க ஒரு திருவிழா நடத்தணும். ஆனா நீங்க உங்களுக்கு சம்பந்தமான சில புத்தகத்தை மட்டும் வச்சு அதுக்கு புத்தக திருவிழான்னு ஒரு பேரு வச்சு எதுக்கு இந்த வெத்து விளம்பர அரசியல்? என்ன மேடம், இப்ப இந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஆ. எல்லாருமே அந்த புத்தகத்தை பறிச்சு அதுல இருக்கக்கூடிய அறம் சார்ந்த கருத்துக்களை எடுத்துக்கிறாங்க. ம். நாங்க என்ன பண்றோம், அதெல்லாம் பொய், அதெல்லாம் பித்தலாட்டம் அப்படின்னு சொன்னாதான் நம்மளுடைய பருப்பு வேகும். அதுதான் இப்ப போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, அதெல்லாம் பொய், நீங்க மூட நம்பிக்கைகள் ம். இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு தான் சொன்னோம். இப்ப நீங்க உருட்டுறீங்க பாத்தீங்களா ஒரு உருட்டு. இதே மாதிரிதான் பீகார்ல நம்ம காங்கிரஸும் ஆர்ஜேடியும் பேசிட்டு இருந்தாங்க. அவங்கள மக்கள் எப்படி ஓரம் கட்டினாங்களோ அதே மாதிரி இதோ வரப்போது ஒரு 4 மாசம் உங்களையும் ஓரம் கட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதை. மேடம், நீங்க இதெல்லாம் தெரியாம பேசுறீங்க. ம். நேத்து இந்த வாரணாசி அப்படிங்கிற படத்தினுடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு பாத்தீங்களா? பார்த்தேன் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு அனௌன்ஸ்மெண்ட். ஆமா. அந்த அனௌன்ஸ்மெண்ட் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திலேயே எஸ் ராஜமௌலி அவர் பாத்தீங்க அப்படின்னா சாமியை வச்சுதான் நிறைய படங்களை எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் படத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்துத்துவா கருத்துக்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளே இருந்துச்சு. அவரே என்ன சொல்லிட்டாரு, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்க டீமுக்கு வந்துட்டாரு. அதாவது கடவுள் எதிர்ப்பு கொள்கைக்கு வந்துட்டாரு. அப்படின்னா என்ன காரணம்? என்ன காரணம்? வீட்டுக்குள்ள சாமி கும்பிடுவாரு, வெளியில கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அதனாலதான் அவர் படத்தை அதிக பேர் பார்க்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. ஆக மொத்தம் ஒத்துக்கிறீங்க மக்களை ஏமாத்துறத தெளிவா நாங்க பண்ணுவோன்றது அப்படிதானே? அதெல்லாம் கிடையாது. மக்கள் ஏமாறுறாங்க, நாங்களா ஏமாத்தல. இவர் சொன்னார்ல செல்வ பெருந்தகை, இது தோல்வி அடையல, வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரிதான் நாங்க ஏமாத்தல, மக்களா ஏமாறுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல செல்வ பெருந்தகை அவர்களை பத்தி பேசும்பொழுது எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது. நீங்க விஜய் கூட கூட்டணி வைப்பீங்களா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற கேள்வியை செல்வ பெருந்தகையை நோக்கி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க விஜய் கூட பேசவே இல்லையங்க, அவர் ஆட்சியில பங்கு கொடுப்போம்னு எங்களை கூப்பிட்டாருலாம் சொல்றாங்க. அப்படிலாம் நடக்கவே கிடையாது. நாங்க ஆட்சியில பங்கு கேட்கவே மாட்டோம். திமுக எத்தனை சீட்டுகள் ஒதுக்குதோ அதுக்கேத்த மாதிரி நாங்க இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார். அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு ட்விட் போட்டிருந்தாரு. கொரியால இருந்து ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப அந்த நிறுவனம் ஆந்திராவுக்கு போகுதே என்னங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு செல்வ பெருந்தகை கொந்தளிச்சு, ஏங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல முதலீடு பண்ணிருக்கு தெரியுமா? தொழில் வரிசையில அவ்வளவு டெவலப் ஆயிருக்குங்க. யாராவது இல்லன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க, இப்பவே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்றாரு. அப்படியா? ஆமா. காங்கிரஸ் பத்தி ஏதாவது கேள்வி கேட்டா இல்ல காங்கிரஸ் பத்தி திட்டினா கூட அமைதியா போறவரு உங்களை பத்தி ஒரு வார்த்தை சொன்னோன்னா வீறு கொண்டு எழுந்து பேசுறாரு. என்னங்க நடக்குது? ஒண்ணும் நடக்கல. நல்லாட்சி நடக்குது தமிழ்நாட்டுல, வேற ஒண்ணும் கிடையாது. தப்பா வணக்கம். வணக்கம்பா. நீ முதல்லயே உங்க கட்சி செய்தியை கொண்டு வந்துடாத. நம்ம ஒரு இரங்கல் செய்தி சொல்லணும் முதல்ல. ஆமாப்பா, நானும் கேள்விப்பட்டேன். சவுதி அரேபியால அங்க இருக்கக்கூடிய மெக்காவுக்கு புனித யாத்திரை பண்றதுக்காக இந்தியர்கள் குறிப்பா ஹைதராபாத் பகுதியில இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. அங்க போனவங்க பாத்தீங்க அப்படின்னா 42 பேர் கிட்ட உயிரிழந்திருக்காங்க. இதுல என்ன ஒரு துயரம்னா அந்த டிரைவர் தப்பிச்சுக்கிட்டாரு. அந்த அளவுக்கு ஓரளவுக்கு சந்தோஷம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னொரு குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த குடும்பமே இல்லாம போகும் பொழுது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தானே. அவங்களுக்கு நம்மளுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். தலைமுறையே எல்லாம் போயிடும். ஆமா ஆமா. இன்னொன்னு என்னன்னா, நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஜெட்டா
அந்த பகுதியிலயும் சரி, இன்னொரு இடத்துலயும் சரி, அங்க வந்து உதவி மையங்கள் இருக்கு. ம். இந்திய உதவி மையங்கள், இந்திய தூதரங்கள் உங்களுக்கு வந்து உறுதுணையா ஆமா. இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பிரதமர் கூட வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய இரங்கலையும் ஆமா. ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவிச்சுக்கலாம். ம். அடுத்த செய்தி உங்க செய்திக்கு போ. எப்படியும் நீ ஒரு தேவையில்லாத செய்தி ஏதாவது சொல்லுவ, கேட்போம். தேவையில்லாத செய்தி எல்லாம் இல்லப்பா. ம். அதாவது என்னன்னா உனக்கு முன்னாடியே விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்குது, அதான் பயப்படுறேன். பயப்படாத, யாரை பார்த்து பயப்படுறான்? பாத்தியா இல்ல நேத்து தமிழ்நாடு முழுக்க ஆமா, ஆமா. ஆர்ப்பாட்டம், வெயில், ரொம்ப போராட்டம். வெயில். நாங்க அது இல்லப்பா, ஆ. போராட்டம் பண்ணிருக்கோம்பா. அப்படியா? நீ நடிக்காத, தெரியாத மாதிரி சரி, நடிக்காத. போராட்டத்தை எதை எதிர்த்து போராட்டம் பண்ணீங்க? அந்த எஸ்ஐஆர் இருக்குல்ல, ஆ. அதை எதிர்த்து தான். எஸ்ஐஆர்னா என்னது? அது முதல்ல சொல்லு பாப்போம். அது எங்க தலைவர் சொல்லிருக்காரு. வீடியோ பாத்தியா இல்லையா? 9 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காரு. 9 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காரு. எஸ்ஐஆர்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. அவருக்கு வந்து முன்னாடி வந்து இந்த இது போடும், இந்த செய்தி வாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் முன்னாடி ஒரு இது போகும் தெரியுமா, எழுத்து. ஆமா. அந்த மாதிரி அந்த எழுத்தை பார்த்து அவர் வாசிச்சு அப்படி விட்டாரு. எல்லாம் இல்லப்பா, ஆ. அவர் வந்து ரிசர்ச் பண்ணி அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசியிருக்காரு. சரி, நீங்க அதுதான், நாங்க எது கொண்டு வந்தாலும் அதுக்கு வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இந்த எஸ்ஐஆரை வந்து நாங்க எதிர்க்கிறோம். ம். தமிழ்நாட்டுல திமுக எதிர்க்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் நீங்களும் எதிர்க்கிறீங்க. அப்படி எல்லாம் இல்லப்பா. ஏதாவது எஸ்ஐஆர் வந்து உண்மையிலே தேவை இந்த நாட்டு மக்களுக்கு. ஏன்னா இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறதுக்கு காரணமே ஒன்னே ஒண்ணுதான்ப்பா. ம். அதாவது இந்த இறந்து போனவங்க இருக்காங்கல்ல, ம். அவங்களுடைய ஓட்டுகள் வந்து இன்னுமே அந்த லிஸ்ட்ல இருக்கும். ஆமா. அதை வந்து நீக்கணும். ம். ரெண்டாவது, இப்ப நான் அங்க இருக்கேன், இது எந்த ஊரு? வேளச்சேரி. ஆமா. வேளச்சேரியில எனக்கு ஒரு ஓட்டு இருக்கும். ம். இன்னொரு ஊரு வீடு மாதிரி போவோம்ல, ம். அங்க ஒரு ஓட்டு இருக்கும். இப்ப இந்த 2 ஓட்டு இருக்கும் பொழுது 2 இடத்துலயும் நான் போய் ஓட்டு போட முடியுமா? ஏப்பா, அது நல்ல விஷயம் தானப்பா. என்ன நல்ல விஷயம்? அந்த மாதிரி கட்சிக்காரங்களை வச்சுட்டு உங்க தலைவர் என்ன பண்ண போறான்னு தெரியல. 2 ஓட்டு போட்டாங்கன்னா ஜனநாயகத்துக்கு ஆபத்து. அதுதான் கள்ள நோட்டு. ம். நான் என்ன பண்ணுவேன், ஓ, இதுதான் கள்ள ஓட்டா? ஆமா, நான் இங்க வந்து என்ன பண்ணுவேன்னா, வேளச்சேரியில ஓட்டு போடுவேன். ம். இன்னொரு இடத்துல இருக்குல்ல, அங்க வந்து ஓட்டு போட மாட்டேன். ம். அப்ப என் ஓட்டை என் பேரை சொல்லி இன்னொருத்தன் போட்டுருவான். ஓ. அதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எஸ்ஐஆரே கொண்டு வர்றாங்க. இது மட்டும் இல்ல, நம்மளாவது தமிழ்நாட்டுல இருக்கோம், பீகார், வெஸ்ட் பெங்கால், அங்கெல்லாம் என்ன தெரியுமா நடக்குது? இந்த பங்களாதேஷ்காரங்க ஊடுருவி உள்ள வந்துடுறாங்க. ம். அவங்களுமே நாங்களும் இந்தியாக்காரங்க தான், எங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான வாக்குகள் வாங்கி வச்சிருக்காங்க. ஓ. சோ அந்த வாக்குகளையும் கட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்காங்க. இதை விட்டு போட்டு நாங்க எஸ்ஐஆரை ஒழிப்போம், எஸ்ஐஆர்ல குறிப்பிட்ட மதத்தினரை மட்டும் தூக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான பொய்யான பிரச்சாரங்களை தற்கொலைகள் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. சரிப்பா, இப்ப ம். எங்க தலைவர் பயப்படுறாரு, சரி யங்ஸ்டர் எல்லாம் வர்றாங்க, ஓகே. நீங்க ஏன்பா பயப்படுறீங்க? ஏன்னா அதை கொண்டு வந்தது பாஜக. இதே வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருந்துட்டு இதை கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இந்திய தேசத்துக்கு மிக முக்கியமான ஒரு திட்டம் அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்லுவோம். ம். பாஜக கொண்டு வரதுனால பாஜக எதிர்ப்பை வச்சுதானே நாங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால எதிர்க்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. சரிப்பா, அது இருக்கட்டும். ம். என்ன மாலை எல்லாம் போடலையா நீ? இல்ல சித்தப்பா, என்னன்னா இந்த கேரளால அமீபான்னு ஏதோ ஒரு நோய் பரவுதான். அது பேர் என்னன்னு தெரியல, அமீபா நோய் அப்படிங்கிறாங்க. ம். அது முழுசா என்னன்னு தெரியல. இதனால இந்த பம்பை நதியில போறாங்கல்ல, ஆமா. அவங்களே வந்து நிறைய பாதுகாப்பு நெறிமுறைகளை வந்து கடைபிடிச்சிட்டு தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மூக்க வந்து குளிக்கிறதுக்கேவா? பொத்திக்கிட்டு, ஆமா, மூக்க பொத்திக்கிட்டு குளிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ம். சோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம அங்க போய் ம். அங்க இருந்து ஏதாவது நோய் இங்க பரவிருச்சுன்னு வைங்களேன், நமக்கு ஆபத்தாகி போயிடும். இந்த டீ கடை நடத்தல அப்படின்னு வச்சுக்கோங்க, ம். நமக்கு பொழப்பு ஓடாது. மக்களுமே டீ கடை இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த அதனால- கடை இல்லைனாவா? ஆமா ஆமா, ஏன்னா இந்த ஏரியா மக்களுக்கு நம்ம தானே சுவையான டீ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓஹோ. நிறைய பேர் காலையில சாப்பிடறதே கிடையாது. ம். என்னோட டீயை வந்து குடிச்சாங்க அப்படின்னா ம். ஒரு நாள் முழுக்க எனக்கு புத்துணர்ச்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட நிறைய பேசுறாங்க. அதெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்பா. ம். இப்ப இந்த மாசத்துல முட்டை விலை எல்லாம் கம்மியாகும்னு சொல்லுவாங்க, அந்த நான்வெஜ் ஐட்டம் அதெல்லாம். ஆமா ஆமா. ஆனா முட்டை விலை ஏறி இருக்குப்பா. அதாவது எந்த அளவுக்குன்னா, ம். 50 வருஷத்து இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி ஏறி இருக்குப்பா. ஆமா ஆமா, அது ஒவ்வொரு விலைகளும் ஏறிக்கிட்டு தான் இருக்கு. இப்ப என்னன்னா டீ விலையெல்லாம் ஏறப்போகுது. நான் மட்டும் ஏன் வந்து குறைந்த விலைக்கு விக்கிறேன் அப்படின்னா மக்களுக்காக தான். இப்ப இந்த முட்டை விலையை எடுத்துக்கோங்களேன், ஆ. புரட்டாசி மாசம் தான் கம்மியாகும் சொல்லுவாங்க. ஆமா ஆனா புரட்டாசி மாசமே கம்மியாகல, ஆமா. ஓரளவுக்கு அதிகமான ரேட்ல தான் வித்தாங்க. சோ இப்போ வந்து அது வந்து எக்ஸ்ட்ரா அதிக வரலாற்று காணாத அளவு ஆமா. உச்சத்தை தொட்ட முட்டை விலை அப்படின்னு. ஆமா. அதாவது கொள்முதல் விலையே 6 ரூபாய்க்கு வந்திருக்குப்பா. ஆமா, இப்ப கடையெல்லாம் பாத்தீங்கன்னா 7 ரூபாய் 7,000 ஆமா. ரூபாய்க்கு தான் விக்கும். முட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு புரோட்டீன் சோர்ஸ், ம். புரதச்சத்துன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா. அது அதிகமா இருக்கு. அனைத்து வகையான சத்துக்களும் பாத்தீங்க அப்படின்னா முட்டையிலையும் பால்லையும் தான் இருக்கு. சரி, இந்த மேட்டர்லாம் எங்க தெரிஞ்சுக்கிற நீ? இதெல்லாம் நம்ம ஹெல்த் குரு யூடியூப் சேனல்ல தான். ஹெல்த் குரு. ஆமா ஆமா, சரி சரி, நானும் போயிட்டு பாக்குறேன். நீயும் போய் பாரு. ஹெல்த் குரு சேனல் நீங்க எல்லாருமே பாருங்க. எந்த உணவுல வந்து என்ன சத்து அதிகமா இருக்கு, ம். எதெல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான டிப்ஸையும் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எல்லா மக்களும் எப்படி பேசு தமிழா பேசி யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஹெல்த் குரு சேனல், திருவருள் சேனல், நியூஸ் டிஎன் எல்லா சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தாழ்மையோட கேட்டுக்கிறோம். ஓகேப்பா, நானும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். பண்ணிட்டியா? ஒரு பண்ணிட்டேன்ப்பா. சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஏறி இருக்கும். ம். தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணே. நீ மதுரைக்காரன் தானே?
ஆமா, எந்த தொகுதிப்பா நீ மதுரையில? நான் மதுரை மத்திய தொகுதினே. மதுரை மத்திய தொகுதியில தான் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க செய்தியை பரப்பிட்டாங்க. யாரோ இல்ல, நீங்க தான் யாராச்சும் உங்க கட்சிக்காரங்க அது பண்ணிருப்பாங்க. இல்ல அப்படிதான் செய்தி எல்லாம் பரப்புனாங்க. சரி. ஏன்னா அது வந்து பிடிஆர் அவர்களுடைய தொகுதி. ம். அவர் தான் இப்ப வந்து சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு, மினிஸ்டராவும் இருக்காரு. ம். அந்த தொகுதியில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட போறாங்கன்னு நேத்து வந்து ஊடகங்கள்லாம் ஒரு பரபரப்பு செய்தின்னு சொல்றாங்க. ம். ஏன்னா அவங்க வந்து இப்ப எந்த கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கறதே தெரியல. இருந்தாலும் அவங்க வந்து அப்படி ஒரு செய்தி வந்து பரவுச்சா, அவங்க வந்து தொண்டர்கள் எங்க ஆசைப்படுறாங்களோ அங்க வந்து நான் போட்டியிட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், ஆர்பி உதயகுமார் இருக்காருல்ல, ஆமா, திருமங்கலம். ஆமா, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்திச்சு பேசியிருக்காராம். ம். இதனால அதிமுக தேமுதிக கூட்டணி அமையுமா? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கூட்டணியில இருந்தாங்க, மீண்டுமே அதே கூட்டணி தொடருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இன்னும் ஒரு சில நாட்கள்ல தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க வந்து கடலூர்ல வந்து ஒரு மாநாடு போட்டு நாங்க வந்து கூட்டணி அறிவிப்பை ஜனவரி மாதம் வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு 1.5 மாசம் தான் அதுக்கு ஜனவரி வர்றதுக்கு. சோ கூடிய சீக்கிரத்துல அதிமுக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இருக்கும் அப்படிங்கறதும் தெரிய வந்துரும். இன்னைக்கு கூட ஜி.கே. வாசன் அவர்கள் உறுதியா சொல்லிட்டாரு, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வந்து அதிமுக கூட்டணியில தான் இருக்கும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வந்து புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்தவர் இருக்காருல்ல, ஜெகன்மூர்த்தியார் என்ன சொல்லியிருந்தாரு, அவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க அதிமுக கூட்டணியில வந்து தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆனா சீட்டுகள் அதிகமா கேட்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அதிமுக கூட்டணிலையும் நிறைய கட்சிகள் சேர்ந்துகிட்டே இருக்காங்க. திமுக கூட்டணிக்கு இணைய இவங்களும் வந்துருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். பிரேமலதா விஜயகாந்த் வந்து இதை மட்டும் சொல்லல, இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்து முதல் மாநாடு நடத்தும் போது 26 லட்சம் மக்கள் வந்தாங்களாம். ஆனா இப்ப வந்து யாரோ வந்து மாநாடு நடத்துறாங்க, எவ்வளவு கூட்டம் வருது, அந்த கட்சி பெரிய கட்சியா, எங்களோட கட்சி பெரிய கட்சியா, எங்க கட்சி இந்த 2026 வந்து ஒரு முக்கிய இடம் வகிக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆமா தம்பி, அதாவது அவங்க வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா விஜயும் விஜயகாந்துக்கும் எதிராக வந்து ஒரு இது மாதிரி கொண்டு போறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராகவே முன்னேறினவர். அதே அளவுக்கு விஜய் அவர்கள் வருவாரா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களை நீங்களும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய அந்த கம்பேரிசன் சரியானது தானா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வேற செய்திகளுக்கு போயிடலாம். சொல்லுங்க தம்பி, வேற என்ன செய்தி வச்சிருக்கீங்க? இந்த தெருநாய் தொல்லை ஜாஸ்தியா இருக்குண்ணே. ஆமா தம்பி, நம்மளும் வந்து அங்க எங்கேயாவது போனோம்னு வைங்களேன், விரட்டி கடிக்க வருது. என்ன நல்லவங்களா பார்த்தா நாய் கடிக்காதுண்ணே. உங்ககிட்ட பேர்ட் வைப்ரேஷன் இருக்குண்ணே, அதனால வந்து நாயா பார்த்து உங்களுக்கு வந்து கடிக்குது. உங்ககிட்ட குட் வைப்ரேஷன் வச்சுக்கோங்களேன், அந்த நாய் வந்து உங்களுக்கு கடிக்காது. என்ன பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் விரட்டி நாய் கடிக்கிற வீடியோ எல்லாம் பாத்திருக்கல? அது நாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது, அது எப்ப கடிக்குது எப்ப கடிக்காது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த தெருநாய்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும், அந்த நாய்களை வந்து அகற்றுறதுக்கு, அதாவது அது வந்து சேஃபா ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனை அதை சொல்லு நீ. ஒரு வட்டாட்சியரை வந்து நாய் கடிச்சிருச்சுனே. வட்டாட்சியரை கடிச்சுதா? இப்ப சிவகங்கையில வந்து திருப்பத்தூர்ல ஒரு வட்டாட்சியரை வந்து நாய் கடிச்சிருச்சு. அவர் வந்து அடிபட்டு போய் மருத்துவமனையில போய் அனுமதி ஆகுறாரு. இதனால வந்து சிவகங்கை கலெக்டர் இருக்காங்கல்ல, அந்த கலெக்டர் உடனடியா வந்து அந்த நாயை வந்து அப்ரூவப்படுத்தணும், இதுக்கான வழிமுறைகளை வந்து மேற்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு உடனடியா வந்து சட்டம் போடுறாங்க. இதே இது நிறைய குழந்தைகளை அடிச்சிருக்கு, நிறைய ரோட்ல போறவங்கள வண்டியில போறவங்கள தள்ளி விட்டுருக்கு. அப்பெல்லாம் வந்து உங்க அரசு வந்து இது நடவடிக்கை எடுக்கல. ஒரு அரசு அதிகாரியை வந்து நாய் கடிச்சனே மட்டும் நீங்க உடனடியா வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க, இது வந்து நல்லதுக்கு இல்லைன்ற மாதிரி நிறைய சமூக வலைதளங்கள் வந்து உங்களை வந்து குறை சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, அரசு அதிகாரிகளுடைய ஓட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் வேணும், அதனாலதான் இப்படி பண்றீங்க அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்களா? அப்படி எல்லாம் கிடையாதுப்பா. அதாவது ஒரு அரசு அதிகாரி அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சேவை செய்யக்கூடியவர். உங்க மக்களுக்கே தெரியும், அரசு அதிகாரிகள் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே பாத்தீங்க அப்படின்னா அர்ப்பணிப்போட பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும் பொழுது அது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துற மாதிரி. சோ அதனாலதான் கலெக்டர் அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. சோ கலெக்டரோட எண்ணத்துக்கு நீங்க வந்து ஒரு சாயம் பூசுறது வந்து ரொம்பவே தப்பு. குழந்தையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கறத நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. அது வந்து விரைவிலே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். நீங்க கட்சிக்கு மட்டும் தான் முட்டு கொடுப்பீங்கன்னு நினைச்சேன், இப்ப வந்து அரசு அதிகாரிகளுக்கும் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாருமே நம்ம ஆட்கள் தானப்பா, அங்க இருக்கிறவங்க நமக்காக தானே வேலை பாக்குறாங்க. சரி, உங்க தலைவர் வீட்டுக்கெல்லாம் வெடிகுண்டு மெடல் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆமாப்பா, என்னத்த சொல்ல. அதாவது என்னன்னே ஒரு முதலமைச்சரோட வீட்டுக்கு வந்து வெடிகுண்டு மெடல் வருன்ற அந்த அளவுக்கு அசால்ட்டா இருக்கீங்க. அப்பா, முதலமைச்சர் வீடு மட்டும் கிடையாது, நிறைய பேரோட வீட்டுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியலையா. அவங்க வெளிநாட்டுல இருந்து கண்டுபிடிக்க முடியாத தொழில்நுட்பங்களை வச்சு இதை அனுப்புறாங்க. அதித்தி ராவ்னு ஒரு நடிகை இருப்பாங்க தெரியுமா? யார் அவங்க? சித்தார்த்துடைய மனைவி. அவங்க வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ற மாதிரி நிறைய போட்டோகிராஃபருக்கு எல்லாம் மெசேஜ் பண்றாங்களா நிறைய பேர். எதுக்குன்னா, போன் பண்ணி நான் வந்து மாடலிங் போட்டோ ஷூட்டுக்கு வர்றேன், எனக்கு நீங்க காசு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோகிராஃபர் எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு ஏமாற்று வேலை நடக்குது. போன் மூலமா நடக்கக்கூடிய ஃப்ராடுத்தனங்கள் அதிகமாயிச்சுட்டே இருக்கு. அதனால நீங்க வந்து ஒரு டிரான்சாக்சன் பண்றீங்க அப்படின்னாலோ உங்க பண பரிமாற்றங்கள் எல்லாத்துலயுமே ரொம்ப சேஃபா இருந்துக்கோங்க. அடிக்கடி உங்க பாஸ்வேர்டை மாத்துங்க, அந்த பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த மாதிரியான வலையிலையும் போய் சிக்கிறாதீங்க. பணம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. அதை இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கன்வே பண்ணிக்கிறோம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா
இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஆன்டிக்ஸ் கிளாக்னு சொல்லப்படுற பழமையான கடிகாரங்கள் நம்ம பேசு தமிழா பேச அலுவலகத்துல தள்ளுபடி விலையில விற்பனை செய்யப்படுது. தொடர்புக்கு திரையில தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.